ஒரு காட்டில் பல பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்தன. ஒரு நாள் வழி தவறி காட்டில் அலைந்து வந்த ஒரு காளை ஒரு குகையை கண்டது. அந்த குகை அருகில் ஒரு பெரிய குளமும் பசுமையான புல்லும் இருந்தது. இது எனக்கு வாழ சிறந்த இடம் என்று காளை நினைத்தது. அதனால் அந்த குகையை தனது வீடாக எடுத்துக்கொண்டது. பல நாட்கள் கடந்தன. புல்லை மேய்ந்து காளை மிகவும் ஆரோக்கியமாக ஆனது. அந்த குகையில் வாழ்ந்த காளை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த காட்டில் அது பல நண்பர்களையும் செய்து கொண்டது. ஒரு நாள் காளை தனது குகை வெளியே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த சிங்கம் காளையை பார்த்தது. ஆஹா, ஒரு காளை, அதுவும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சிங்கம் நினைத்து உதட்டை நக்கியது. காளையும் சிங்கத்தை கவனித்தது. ஆபத்து இருப்பதை உணர்ந்தது. இப்போது நான் கவனமாக இருக்க வேண்டும் என்று காளை நினைத்தது. சிங்கம் அருகில் வந்தபோது புத்திசாலி காளை குகையை நோக்கி பார்த்தது. அன்பே, இரவு உணவுக்கு எதையும் சமைக்க வேண்டாம். நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன், அது அருகில் வர நான் காத்திருக்கிறேன் என்றது. இதை கேட்ட சிங்கம் பயந்து ஓடிவிட்டது. ஓடிக்கொண்டிருந்த சிங்கத்தை ஒரு நரி பார்த்து, ஏன் ஓடுகிறீர்கள் சிங்கராஜா என்று கேட்டது. சிங்கம் நடந்ததையெல்லாம் நரிக்கு சொன்னது. காளை உங்களை ஏமாற்றி விட்டது என்றது நரி. என்னுடன் வாருங்கள், நாம் சேர்ந்து அந்த காளையை பிடித்து சாப்பிடலாம் என்று நரி சொன்னது. ஆனால் சிங்கம் மிகவும் பயந்ததால் நரியை நம்பவில்லை. சிங்கம் தயங்குவதை நரி புரிந்து கொண்டது. சரி, உங்கள் வாளையும் என் வாளையும் கட்டுங்கள், நான் காளையின் குகைக்கு அழைத்துச் செல்வேன். இருவரும் காளையின் குகைக்கு சென்றார்கள். சிங்கமும் நரியும் வருவதை பார்த்த காளை, நான் சிங்கத்தை ஏமாற்றியது நரிக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தது. ஆனால் பதறாமல் காளை நரியிடம், நான் உன்னிடம் 2 சிங்கங்களை கொண்டு வரச் சொன்னேன், என் குட்டிகள் பசியாக இருக்க வேண்டுமா என்று காளை கோபமாக கேட்டது. இப்போதும் காளை தன்னை ஏமாற்றுகிறது என்பதை சிங்கம் புரிந்து கொள்ளவில்லை. அது மிகவும் பயந்து கற்களும் முள்ளுகளும் மீது நரியை இழுத்து கொண்டு வேகமாக ஓடியது. புத்திசாலி காளை தனது எதிரிகளை ஏமாற்றி தன்னை காப்பாற்றிக் கொண்டது. அதன் பிறகு அந்த வழியாக சிங்கமும் நரியும் மீண்டும் வரவில்லை. நீதி: உடல் வலிமையை விட புத்திசாலித்தனமும் சரியான நேரத்தில் யோசிக்கும் திறனும் வெற்றியை தரும்.